படம் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான இது. இந்த மாதிரி படம் நிறைய எதிர்பார்க்குறோம். கேள்விப்படாத கதை தான். அவரை பற்றி வெளியே நிறைய பேர் தெரியாதவங்க இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் பற்றி நல்ல ஃபிலிம் இது. அவருக்கு இந்த மாதிரி பயோபிக்லாம் நல்லா செட் ஆகுது. ஆக்சுவலாக பெஸ்ட் சாய்ஸ் அவர். மாதவன் வந்து இந்த படத்துக்கு சூஸ் பண்ணது. நல்லா நடிச்சிருக்காரு. எக்ஸாக்டாக என்ன டெலிவரி பண்ணணுமோ டெலிவரி பண்ணியிருக்காங்க. அவரை பற்றின விஷயம் எக்ஸாக்டாக என்ன தெரிய வரணுமோ அது தெரிய வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம்னு தோணுச்சு. இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இவர மாதிரி வெளியே வர தெரியாத ஆட்கள். அந்த மாதிரி இன்னும் படம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, எங்களுக்கு அப்படி போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. படம் ஃபுல்லாக நல்லா தான் போயிட்டு. ப்ளஸ் மாதவனோட ஆக்டிங், ப்ளஸ் வந்து அந்த ப்ரீவியஸாக காட்டும்போது காட்டின ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரீவியஸாக அந்த ரொம்ப 1930s காட்டியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்ற அந்த மோட்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருந்தால் நமக்கு கௌரவமாக இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் அழிஞ்சு போனதுனால எனக்கு அதை பற்றி கமெண்ட் கொடுக்குறதுக்கு தெரியல. ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸு இதெல்லாம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. தவிர நம்ம உள்நாட்டிலேயே வந்து பண்ணினோம்னாக்கா இன்னும் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் மேம்பட்டு ஆமாம். இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக மாதவன் 100% ஜஸ்டிஃபைடு, அல்டிமேட்டு. அதாவது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பாடி லாங்குவேஜ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாரு. சத்யராஜ், அப்புறம் ஜெயராம், அப்புறம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ஒரு 2-3 பேர் பண்ணாங்க. எல்லாருமே வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அப்படியே அதாவது ஸ்டெட் மாதிரியே தெரியல. அப்படியே நேச்சுரலாக இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம இந்த செட்டு போட்டால் தெரியும் ஒரு சில படத்துலலாம். இதான் செட்டு மாதிரியே இல்லை. நீங்கள் கதையோடய ட்ராவல் பண்ணுவீங்க. இது அட்லீஸ்ட் பாடத்தில் கேட்கலாம். இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் அவங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களேன்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த படத்துல ஜென்ஸ்க்கு என்ன கற்றுக்கலாம் சார்? எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கலாம். ஏன்னா மோட்டிவேட் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்ற மாதிரி யோசிப்பாங்க. வெட்டி ஜென்மம் யோசிச்சு சுற்றிட்டு இருக்காங்க ஜென்ஸ்க்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது லிட்டரலாக அப்படியே ஜென் பண்ணிக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரியே தான் இருந்தது. செம்ம சிம்பிள் கொடுத்துருந்தோம். ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அவர்கிட்ட இந்த அவார்டு வாங்குறது எல்லாம் ஹிட்லர் மாதிரி போட்டுருந்தாரு. பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டினதுனால அங்கேயே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்ல அதே மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. மாதவன் சூப்பராக செட் ஆகிடும். ஏன்னா 3 இதில் வருவார். அதாவது யங் ஏஜில் 30s இருப்பார், அப்புறம் 40, 50, அப்புறம் வயசான காலத்தில் வாழ்க்கையோட 3மே வந்து அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக சூப்பராக நடிச்சிருக்காரு. 100% ஜஸ்டிஃபைடு. அவர் ஒவ்வொரு வாட்டியும் அதாவது அந்த நெகட்டிவ் ரோல் வந்து இவரை வந்து அழிக்கிறதுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. அதை வந்து அவர் அவ்வளோ அழகாக வந்து டக்குன்னு ஒரு ஆல்டர்னேட் ஐடியா பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிகிட்டே வருவார். அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஒரு 5-6 சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பயோகிராஃபி எடுத்திருக்காங்க. அதனால கேரக்டர் செட் ஆகிறாரா மாதவன்? எந்த மாதிரி செட் ஆயிருக்கு? எந்த மாதிரி செட் ஆயிருக்காரு கதைக்கு? ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கு. ரொம்ப எப்படின்னா ரொம்ப ப்ரிட்டன் பண்ணல. ஸோ அவங்களோட ரோலுக்கு கரெக்டாக பண்ணிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ்? ப்ளஸ் வந்து மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாதவனோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? மாதவனோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஹீரோ எப்படி இருக்கு? மாதவனோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஜெயராம் சார், சத்யராஜ், எல்லாருமே இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் எங்கெங்க? ப்ளஸ் பாயிண்ட் மேக்கிங் சூப்பராக இருக்குண்ணா. மாதவன் ஆக்டிங், சத்யராஜ் ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணிருக்கிறாங்க. படம் குறையா இல்லைண்ணா, சூப்பராக இருக்குது. பக்காவாக செட் ஆகுதுண்ணா. ஆக்டிங் எல்லாம் பிஸ்டாப்ல சூப்பராக இருக்குது. எல்லாமே ப்ளஸ் தானா. எல்லா ஆக்டிங்கும் அப்படியே தத்ரூபமாக நடிச்சிருக்கிறாங்க. நடிச்சவங்க எல்லாருமே சத்யராஜ் ஆக்டிங்கும் சரி, ஜெயராம் ஆக்டிங்கும் சரி, அவங்க இது இங்கிலீஷ்காரங்க நடிச்சவங்களும் சரி, எல்லாருமே பக்காவாக பண்ணிருக்கிறாங்க. ஒருத்தானா படம். அது எப்படி சொல்றது, வந்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஆனா வந்து பார்க்க மாட்டுறாங்க. அதுதான் பெரிய மைனஸே. படம் நல்லா இருந்தது. சிரிப்பா